மைக்கியம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சட்டசபையில் இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் நடந்துச்சு. அதை சுற்றி இருக்கக்கூடிய விவாதங்கள் காரசாரமாக போச்சு. எப்படி இருந்தது இன்னைக்கு நிகழ்வுகள்? விஜய் அவர்கள் மீதான அந்த விவாகரத்து மனுவை வாபஸ் வாங்கியிருக்காங்க சங்கீதா. மற்றும் டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக நாளைக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை முதல்வர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் அரசியல் வட்டாரத்தில் நடந்து வண்ணம் இருக்குது. அதை சுற்றி தான் இன்னைக்கு விவாதம் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் எப்படி போச்சு காரசாரமான விவாதம், கவன ஈர்ப்பு தீர்மானம் எப்படி போச்சு? வெர்சஸ் தான் சார் இன்னைக்கு நிறையா இருந்தது. முதல்வர் வெர்சஸ் எதிர்கட்சி தலைவர். அதாவது சட்டசபையை பார்க்காதவர்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கிடச்சிருக்குது. அதனால் இவ்வளோ நாளாக வேறு நிதி பட்ஜெட் மீதான விவாதம், அப்புறம் மானிய கோரிக்கை விவாதம் போகும்போது மக்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் கிடைக்கும். நான் சொன்னல காது ஜவ்வாக இருந்துரும்னு, இன்னைக்கு ஜனங்களுக்கு அது கிடைக்கும். காது ஜவ்வாக இருந்துடும். சில பேர் ஒன்றும் பேசாமல் இருப்பாங்க. சபாநாயகர்னு ஒருத்தர் இல்லைன்னா இந்த சட்டசபை என்ன கதியாகுன்றதை நம்ம இன்றைக்கி கொஞ்ச நேரம் துணை சபாநாயகர் உட்காந்தப்போ பார்த்தோம். நிச்சயமாக கரெக்டா? அதனால் திமுகவினர் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றதை மறந்துடக்கூடாதுன்னு அடிக்கடி சபாநாயகர் சொல்கிறாரு. ஆனால் அவருடைய அலட்சியத்தை இந்த சட்டசபையில் பொதுமக்கள் பார்த்துருப்பாங்க. அவங்க பேசும்போது இவங்க நாட்டில் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறது, இந்த வேலைலாம் பண்ணுறது, அப்புறம் தொகுதி பிரச்சனை பேச சொன்னால் ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறது, இந்த இதெல்லாம் நடந்தது. இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் தங்களுடைய வரம்பை மீறி சப்ஜெக்டை விட்டு வெளியே போய் மேடையில் சவால் விட்டதெல்லாம் பார்த்தோம். அதில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடந்தது. அதெல்லாம் சபாநாயகருக்கு அழகாக கண்டிச்சாரு. அவை குறிப்பில் நீக்கிறேன் அப்படின்ட்டாரு. அதனால் பொதுமக்களுக்கு சட்டசபை நிகழ்வுகள் என்ன அப்படின்றத பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சிருக்கும். புதுவித அனுபவம். அதாவது இன்றைக்கி உரிமை மீறல் பிரச்சனை குறித்து வந்தது. உரிமை மீறல்னால் என்ன? உரிமை மீறல் அப்படின்னா சட்டசபையை பற்றி அல்லது சட்டசபைக்குள்ளே நீங்கள் மாண்பை குறைக்கும் விதமாக நடந்து கொண்டால் அந்த உறுப்பினர் மீது ஒருவர் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் உரிமை மீறல் பிரச்சனையை சபாநாயகரிடம் கொடுக்கலாம். அதன் மீது விவாதங்கள் நடக்கும். சபாநாயகர் முடிவெடுப்பார். சபாநாயகர் நீதிபதிக்கு இணையான பவர் உள்ளவர். அவர் நாளைக்கே மார்க்கண்டேயனை 3 மாதம் சிறையில் வைக்கணும்னு உத்தரவு போட்டால் அதுக்கு மாற்று இல்லை, வச்சு தான் ஆகணும். அப்போது இந்த மாதிரி நடந்திருக்கானா? நடந்திருக்கு. ஆனந்த விகடன் பத்திரிகையுடைய உரிமையாளர் ஒரு கார்ட்டூனுக்காக, அதாவது எம்எல்ஏக்கள்னால் அந்த காலத்தில் சின்ன வயசில் நாங்கள் இருக்கும்போது சூழல் எழுதுவாங்க. அப்போ நான் பார்த்தப்பெல்லாம் அந்த 77 சட்டசபை தேர்தல், நான் இப்போ சின்ன பையன் இருக்கும்போது பார்க்குறேன். சோரில் கருணாநிதி கப்பல் பேர ஊழல் அப்படின்னா அவருக்கு வழக்கமாக அந்த ஒரு கண்ணாடி இருக்கும்ல, அந்த கண்ணாடி போட்டு மேலே இந்த கடல் கொள்ளைக்காரன் மாதிரி ஒரு துணி மாதிரி கட்டி வரி வரியாக போட்டு வரி பனின்னு போட்டு ஒரு மூட்டை நிறையா தூக்கிட்டு போகிற மாதிரி கப்பல் பேர ஊழல், கோதுமை பேர ஊழல், மருந்து பேர ஊழல்னு எழுதி வச்சுருப்பாங்க அதிமுகவில். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புரியும், கார்ட்டூன் பார்க்கும்போது ஏதோ திருடியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஜனங்கள்கிட்ட டக்குன்னு ரீச் ஆகும். அந்த மாதிரி எம்எல்ஏக்கள் அப்படின்னு குறிப்பிட்டு ஆனந்த விகடனில் ஒரு கார்ட்டூன் இதை திருடிட்டு போகிற மாதிரி இங்கே அதான் சொன்னேன், துணி கட்டி ஒரு இது போட்டு மூட்டை தூக்கிட்டு போகிற மாதிரி வரி பண்ணின்னு இந்த கைதிகளுடைய மாதிரி, அது எம்எல்ஏக்களை அவமானப்படுத்துகிற விஷயம் அப்படின்னு. அப்போத்தி சபாநாயகர் யாருன்னா இப்போத்தி நம்ம ஆதவ அர்ஜுனா மாதிரி ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டவர். ஆதவ அர்ஜுனா அன்றைக்கி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவர்கிட்ட கொண்டு வந்தோன்னா இப்போ அவர் பையன் அந்த இதில் உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் பக்கத்தில் சேகர்பாபு பக்கத்தில் உட்காந்துருப்பார், மனோஜ் பாண்டியன். அவங்க அப்பா தான் சபாநாயகர். அவர் என்ன பண்ணிட்டார், எம்ஜிஆர் முதலமைச்சர், அவருக்கு சிறை நான் அறிவிச்சிட்டார். அவரை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுங்கன்ட்டு அவரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. மாறினோன்னா அப்புறம் மறுநாள் எம்ஜிஆர் இந்த பிரச்சனையை தீக்கணும்ல, சபாநாயகர்கிட்ட முதல்வர்ன்ற முறையில் அதை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னோன்னா கோரிக்கை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை விடுதலை பண்ணுங்கன்ட்டாங்க. அந்த மாதிரி நடந்தது முரசொலி செல்வம் அவரையும் கூண்டில் ஏற்றினார். இதே பிஹெச் பாண்டியன் தான் ஏற்றி கேள்வி கேட்டு அவருக்கும் ஏதோ தண்டனை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சபாநாயகருக்கு பவர் சொல்ல, அந்த பவர் எப்படிப்பட்டது?
அது வந்து உரிமை மீறல் பிரச்சனையில் தான் வந்தது இதெல்லாம். அந்த மாதிரி இந்த மார்க்கண்டேயன் விவகாரம். அப்போ இன்றைக்கி ஜனங்களுக்கு உரிமை மீறல் பிரச்சனை தெரியும். அவை முன்னவர் யார்? இப்போ செங்கோட்டையன் எந்திரிச்சு பேசுகிறேன். முன்னவர் எந்திரிச்சிட்டா எல்லாரும் உட்காந்து அவரும் அப்பப்போ நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி காமிச்சு இல்லை, அவங்க எந்திரிச்சா தான் உட்காருவாங்க எல்லாரும். முன்னவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அது இது பண்ணிடணும். அதனால் அவை முன்னவர் இது. எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர், மற்ற கட்சி தலைவர்கள் யார் யாருக்கு எவ்வளோ நேரம் பேச டைம் கொடுக்குறாங்க. அப்புறம் இவர்கள் பேசும்போது அமைச்சர்கள் பேசுனா குறுக்கிடக்கூடாது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, முதல்வர் பேச இருந்துச்சா எல்லாம் உட்காந்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி அவர் முதல்வர் விஜய் பேச எழுந்திக்கிறாரு, கத்திக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் சபாநாயகர் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம்லாம் முன்னப்புறம் தான் முதலமைச்சர் பேச எழுந்திக்கிறார். இதுவே நல்ல நடைமுறை கிடையாது. இப்போ நடுவில் இவர் சொன்னார்ல, என்ன பண்ணுறீங்க, அவை மரபுன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் வாட்டில் இந்த இது பாடிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னு சுற்றி முன்னவரை கண்டிப்பாக. இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு விஷயம். எப்போவாது விவாதம் நடக்கும். விவாதம்னா ஒன்று நடக்கும், அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும். அந்த ரகுபதிக்கெலாம் போச்சு இல்லை. அப்புறம் அந்த ரிஷிவந்த் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அவர் கொஞ்சம் ஓவராக போயிட்டார். என்னென்னா சப்ஜெக்டில் நின்று பேசணுன்றதை சபாநாயகர் திரும்ப திரும்ப எல்லாருக்குமே சொல்லிட்டு இருந்தார். எல்லாம் எங்கே பேசினாலுங்க, இப்போ நம்மளே பேசினா கூட சப்ஜெக்டில் நின்று பேசணும். வெளியில் போயிட்டு ரொம்ப நேரம் போயிட்டுன்னா சில பேர் திக்கு தெரியாத காட்டுன்னு சொல்லுவாங்க. மேடையில் பேசும்போது பேச ஆரம்பித்து வேறு சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் அதை விட்டு போயிடுவோம். காட்டுக்குள்ளே போனால் நீங்கள் எப்படி போவீங்க? ஆமாம், வழி தெரியாமல் போயிடுவீங்க. அப்படி அந்த மாதிரி கலைஞர் போன்றவர்கள் இன்னும் பல முக்கியமான பேச்சாளர்கள் ஒரு விஷயத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறாங்க உதாரணம்னா, அப்படி போயிட்டு கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி பல விஷயங்களை பொதுமக்கள் பார்த்துருப்பாங்க. சட்டமன்றத்தில் சப்ஜெக்டாக பேசின சௌமியா, இன்னொருத்தர் அதே கட்சியை சேர்ந்த செஞ்சி எம்எல்ஏ அவர், இந்த மாதிரி ஒரு சிலர் சப்ஜெக்ட் பேசுவாங்க. பெரும்பாலும் வாயடிச்சவங்க எல்லாம். அதுக்கப்புறம் நேற்று ஒருத்தர் பண்ணாரே, நீங்கள் எதாவது பண்ணாரா? இல்லை, நான் கேள்வி மேலே கேள்வி கேட்பேன் பதில் சொல்லணுன்னாரு. என்ன பண்ணார்? காலைல பேசினாரு. இன்னொன்று நான் சொல்கிறது அவருக்கும் சரி, இந்த இந்த திமுக ஆட்களுக்கு என்னங்க ஒரு புது தமிழில் பேசிகிட்டு இருக்காரு எதிர்கட்சி தலைவர். புது தமிழா? பேசி தமிழில் பேசிகிட்டு இருக்காருங்க அவர். என்னென்னமோ எழுதி கொடுக்குறவன் ஒரு மாதிரி எழுதி கொடுக்குறான். விசாரிச்சிட்டாங்க, வந்துட்டாங்க, போயிட்டாங்க, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சாதாரணமாக ஒரு இந்த தமிழ் வரல, மற்றவங்களாம் பேசுகிறாங்கல்ல. சிஎம் கூட படிக்கிறாரு, என் புஷியானது கூட படிக்கிறார். இவர் படிக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துச்சுன்னு போனச்சுன்னு அப்படின்ற மாதிரி இவரும் சரி அவங்க அப்பாவுக்கும் ஒரே ஆள் தான் எழுதுறாங்க போல். என்னங்க நீங்கள் ஒரு புது தமிழை உருவாக்கினீங்க, ஒன்றும் புரியல. இப்போ அவர் இன்றைக்கி காலையில் சட்டசபை ஆரம்பித்தது முதல் வேலையாக கவன ஈர்ப்பு தீர்மானம். எதிர்கட்சி தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பேசுங்கன்னாங்க. பயங்கரமாக கவனத்தை 4 விஷயங்கள் பேசியிருந்தார். ஆனால் இவர் வழக்கமாக ஆரம்பித்தார் அரசியல் பேசுறதுக்கு. சபாநாயகர் தடுத்துட்டார். மறுபடியும் முடிங்கன்றார். மறுபடியும் இவருக்கு புரியல. மறுபடியும் அது இவர் எழுதித்தானே வந்துடுறார். இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏங்க சப்ஜெக்ட் வாங்கினா சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கு வந்துடுவீங்க. எழுதி வச்சு படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் வாங்கினா எங்கேருந்து வருது? மறுபடியும் படிக்கிறார். மறுபடியும் ஒரு நோக்கம் என்னென்னா ப்ரொவோக் பண்ணோன்ற மாதிரி. மறுபடியும் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க, சப்ஜெக்ட்லேருந்து என்ன கவன ஈர்ப்பு தீர்மானம் அதை பற்றி மட்டும் பேசுங்க அப்படி. நடுவில் கூட இவர் நம்ம முன்னவர் எந்திரிச்சு செங்கோட்டையன் இவர் 2வது எழுப்பியிருக்கிற பிரச்சனை கவன ஈர்ப்பு தீர்மானம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒன்றும் ஒரு அறிக்கையை படிக்கிறார். படித்த உடனே அவர் எந்திரிச்சு பதில் சொல்லிட்டார். அவர் கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டார். ஒரு நல்லது நடக்கும்னு நான் முடிவு பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டேன். அதற்கான இதை நானே ஏற்றுக்கிறேன். பெங்களூர் ட்ரிப்பை பற்றி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? மற்ற விஷயங்கள்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். முடிக்கும் போது ஒன்று சொன்னார் ஒரு பஞ்சுக்கு, பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி இவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்கிறாரு. அது கரெக்டு தான். திமுகவுடைய கோரிக்கை கரெக்டு. சௌமியா அன்புமணி கூட அனைத்து கட்சி கூட்டத்தை வலியுறுத்தினாங்க. ஏன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா தான் மத்திய அரசுக்கும் சரி கர்நாடக அரசுக்கும் பயம் வரும். ஒற்றுமையாக இருக்காங்க. இவர்களுக்கு அதோடைய கான்செப்டை புரியல. அதாவது சில நேரம் சில விஷயங்களுடைய பின்விளைவு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து அது ஏன் அப்போ இதுக்கு மட்டும் கூட்டுறீங்க, டீலிமிட்டேஷன் மட்டும்
அப்போ அனைத்து கட்சி கூட்டன்றது ரொம்ப முக்கியம். அனைத்து கட்சிகள் கூட்டத்தை வந்து அப்போ இவங்களுக்குள்ள அந்த இது கிளாஷ் ஆகும்போது டெய்லி பேப்பர் படிக்கணும், படித்தாதான் தெரியும்னு உட்கார்றாரு. அது முதல்வருடைய இதுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் நம்ம உகந்தது இல்லை. அப்போ அவர் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாரு. பேப்பர் படித்தா மட்டும் போதாது, அனைத்து கட்சிகளை கூட்டி கருத்தை கேட்டு தெரில அங்கே மட்டும் கலைஞர் வந்துட்டார் போல், கூட்டி கருத்தை கேட்டால் அப்போ தான் தெரியும் உண்மையான நிலவரம். அதான் அதுவும் உண்மை. நீங்கள் கூப்பிட்டு அனைத்து கட்சியை கூப்பிட்டு இது சம்மந்தமாக பேச சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து வைப்பாங்க. அப்போ எது உண்மை எது இதுன்னு தெரியும். அதுதான் கரெக்ட். அதில் விட்டாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, ஒரு தீர்மானத்தில் போகலாம். இப்படி தான் ஆரம்பிச்சது சட்டசபை. அதுக்கு பிறகு மற்ற முதல்வர் அதோட அவ்வளோதான், அந்த இது விஷயத்தோடு முடிச்சுக்கிட்டாரு. மற்றவர்கள் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பித்தாங்க. அந்த செஞ்சி எம்எல்ஏ பாமக எம்எல்ஏ பேசும்பொழுது தான் அனைத்து கட்சி எல்லாரும் அந்த இவரை விட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மது விலக்கு சம்பந்தமான வழக்கு இருக்குது, அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னப்போ ஏவாவேல் எழுந்துச்சு நீதிமன்றத்தில் இருக்கிறத எப்படி பேசலாம். அப்போ சபாநாயகர் விளக்கம் கொடுத்தாரு. என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்குதுன்னு இவர் சொல்கிறாரு. நீதிமன்ற வழக்கு உள் விவகாரங்களை தான் பேசக்கூடாது. இப்படி இருக்குது, வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்லாம் பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. அதுக்கு பிறகு இவர் கையில் எடுத்துட்டார். யார்? நம்ம அதிரடி பாண்டி. சாராய ஆலை அவர்கள் நடத்துகிறார்கள், இவர்கள் நடத்துகிறார்கள், இவர் நடத்துகிறாரு, அப்படி இப்படின்னு இவர் ஆரம்பித்து வச்சிட்டார். யார்? ஆதவர்ஜனா. உடனே அதுக்கு எழுந்திரிச்சு இவங்க பதில் சொல்கிறாங்க, சாராய ஆலை என்பது அது அப்படி இது இப்படின்னு. அரசு நடத்துது, நீங்கள் கான்ட்ராக்டு இவங்களுக்கே கொடுக்குறாங்கன்றது தான் ஆதவர்ஜனாவுடைய குற்றச்சாட்டு. அப்போது அங்கே வந்து எல்லாமே இருக்கும் அப்படின்றது தான். சலுகைகள் இருக்கும்ல, சலுகைன்னா என்னது? அதுக்கு ஏவாவேலு சப்பக்கட்டு கட்டி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. அதுக்கு பிறகு தான் இன்னொன்று ஆரம்பிச்சது. இவர் வந்து லாட்ரி இதுன்றாரு, லாட்ரி இது பணம் 900 கோடி வாங்கினீங்களா, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அடித்தார். அடித்த உடனே அவர் எழுந்திரிச்சார், எதிர்கட்சி தலைவர். இருங்கப்பா, எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்கிறாருன்னு நான் கூட ஏதோ கருத்தாளமிக்க பதில் சொல்ல போகிறாரு போல். பக்கத்தில் நேரு வேறு இல்லை, பாத்ரூம் எதாவது போயிருந்தார். சரி, தடியாளாக இந்த பிரச்சனையை சொல்ல போகிறாரு, வச்சு செஞ்சிட போகிறாருன்னு பார்த்தா நீட் ரகசியம் ஒன்று சொன்னார். ஞாபகம்தா? எனக்கு மட்டுமே தெரியும் நீட் ரகசியம்னு. என்ன சொன்னார்? எல்லோரும் சேர்ந்து போராட்டம் நடத்தினா நீட்டு இது அந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டு 900 கோடி ஏன் கொடுத்தான்னு உங்கள் மாமனாட்டை கேளுங்க. ஏன் வாங்கினீங்க? நீ அவ்வளோ யோகியம் பேசல, எதுக்கா வாங்கின? லாட்ரின்னு பேசல, லாட்ரி காசு தானே 900 கோடி வாங்கினேன், அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அது இந்த சப்ஜெக்டில் இந்த சட்டசபையில் சம்மந்தமில்லாத விஷயம். அதுதான் சொல்ல வரேன். அவர் ஆதவர்ஜனா அந்த மாதிரி. அதுக்கு இவர் எழுந்திரிச்சு பதில் பயங்கரமாக சொல்லுவார்னு பார்த்தா 900 கோடி வாங்கினோம், அது கொடுத்தது உங்கள் மாமனார், அவர்கிட்ட கேளுங்க. மறுபடியும் அவர் எழுந்திரிச்சிட்டு கொடுத்தது எங்கள் மாமனார் இருந்தாலும் வாங்கினது உங்கள் அப்பா, சபையில் இல்லாத உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க. இது ஒரு தேவையற்ற வாதம். அதுக்கப்புறம் ஏவாவேலு வந்து அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. இதெல்லாம் ஐடியில் இன்கம் டேக்ஸில் கட்டி முறையாக கொடுத்தது, இது எல்லாம் ரகசியமாக கொடுத்தது. கோர்ட்டு மூலிமா தான் இந்த விவகாரம் வெளியே வந்தது. இந்த வாங்கின பணம் இது சட்டத்தையே அப்போ எல்லாருமே எதிர்த்தாங்க. தேர்தல் பணம் இந்த இதெல்லாம் கொடுக்குறதுலாம் வெளிப்படையாக இருக்கணும்னு இவங்க ரகசியமாக பாஜக கொண்டு வந்த சட்டம் ரகசியமாக வச்சுட்டு அதை எதிர்த்து வழக்கு, அந்த வழக்கில் நீதிபதி கேட்குறாரு. கேட்கும்போது இல்லாத ஊருக்கெலாம் உருட்டுறாங்க. ஒழுங்காக வெளியிடுறீங்களா இல்லை எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் வெளியிடவா? தேர்தல் ஆணையத்தையும் மிரட்டுறாங்க, நீதிமன்றம் கண்டிக்குது. ஒழுங்காக வெளியிடுறியா இல்லை நாங்கள் வெளியிடவா? அதுக்கப்புறம் வெளியிடுறாங்க. அதில் தான் இவங்க எல்லாம் மாட்டுறாங்க. நல்லவர்கள், நண்பர்கள், பெரிய இது மாதிரி யோக்கியர்கள்லாம் மாட்டுறாங்க. அதில் இந்தியாவிலேயே அதிக பணம் மார்டின் குரூப்பை வாங்கினது திமுக. 2வது பெரிய கட்சி திமுக. முதல்ல காங்கிரஸ் அகில இந்திய லெவலில். தமிழ்நாட்டில் காசே வாங்காத கட்சி அதிமுக. வெறும் 7 கோடி தான் வாங்கியிருந்தாங்க. அது கூட சின்ன சின்ன இதில். ரொம்ப பேர்கிட்ட வாங்கினது பாஜக. பல கம்பெனிகள் ரெய்டு போனால் பெரும் அது இதுன்னு. அப்போது இந்த விவகாரம் பெரிய அளவில் அசிங்கப்பட்டாங்க. குட்டு வெளிப்பட்டதுன்னு வாங்கல, அந்த மாதிரி வெளிப்பட்டது. அதுக்கு இவர் உக்காந்துட்டு அது ஐடியில் முறையாக கட்டி கொடுத்த பணம், அந்த பணம் அதெல்லாம் ஓகே. நீ எதுக்கு வாங்கினா அதை சொல்லு. நீ யோக்கியம் தானே, லாட்ரி எதிர்க்கிற எல்லாம் எதிர்க்கிற, எதுக்கு 900 கோடி வாங்கினேன்? அதுதான் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இன்றைக்கி மீண்டும் அதுக்கப்புறம் சபை குறிப்பிலேருந்து நீக்கணும். அதெல்லாம் நான் வந்து பார்க்குறேன், பரிசீலிச்சுட்டு எது நீக்கணுமோ நான் அதை நீக்கிக்கிறேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் தனியாக அதுதான் கேட்கலான்னு இருந்தேன். அதுக்கு அடுத்து ஒருத்தர் பேசினார் பார்த்தீங்களா, அவர் எல்லாரும் வாங்கிறது தான்
வாங்குறது தான் அப்படி இப்படின்னு இது பண்ணார். பண்ணிவிட்டு ஏன் நீ ஏடிஎம்மில் தானே இருந்த அப்போ உன் ஏடிஎம்கே வாங்கிச்சா? வாங்கலைல்ல, அப்புறம் என்ன சப்பக்கட்டு கட்டுறீங்க? அந்த நீங்கள் பரிசீலித்து சபை குறிப்பில் நீக்கிற வரைக்கும் ஊடகங்கள் இதை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை உத்தரவு போடுங்கன்னாங்க. அதுக்குள்ளேயும் அவருக்கும் கணேஷுக்கும் செஞ்சி எம்எல்ஏ கணேஷுக்கும் சபாநாயகருக்கும் ஒரு வாக்குவாதம் ஓடிச்சு. முடிங்க சீக்கிரம் முடியாங்க. என்ன பேசவே என்ன பேசலாம், நீங்கள் ஆளாருக்கு பேசிட்டு எல்லாம் வந்து இல்லைங்க சீக்கிரம் முடிங்க, நான் பாயிண்ட்டுக்கே நான் இன்னும் இப்போ இனிமேல் தாங்க வர்றேன் தொகுதி பிரச்சனை அப்படின்னு ஆரம்பித்தார். இந்த கேப்பில் அவர் அதை கவனிக்கலை, அதனால் அது அப்படியே போயிடுச்சு. அவர் செஞ்சி எம்எல்ஏ நல்லா பேசினார். அப்புறம் ஒவ்வொரு அந்த கதிரவன் பேசினார். கதிரவன் தானே அவர் பேர், விஜய் சரவணன் தான். விஜய் சரவணன் அவர் பேசினார். இன்னும் கொஞ்சம் பேர் கன்னி பேச்சு பேசினாங்க. நடுவில் துணை சபாநாயகர் வந்து உக்காந்தார். அப்போ தான் வசந்தம் கார்த்திகேயன் பேச ஆரம்பித்தார். கண்டபடி பேசினார். நான் பார்த்தேன், என் பொண்ணுங்க 3 பொண்ணுங்க பேரை சொல்கிறது அது இதுன்னு. அவர் ஏங்க இந்த கதைலாம் பேசாதீங்கன்னு சொன்னால், இல்லைங்க எங்களுக்கு அவர்லாம் ஒரு வகையில் சொந்தக்காரங்க அப்படிங்கன்னோன்னா இவர் ஜாலியாகிட்டார். ஆனந்த் இன்னும் இப்போ எதுக்கு ஒரு இட்னு வந்து அவர் இட்டாந்து போகிறீங்கன்ற மாதிரி. சும்மாகிற வர போட்டி எதுக்கு சும்மா நோண்டிங்க ப்ரோ அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் சபாநாயகர் வந்து உக்காந்தோடனே சீரியஸ் ஆகிட்டாங்க. அவர் முதல்ல இதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னோன்னா, அப்புறம் இவர் முன்னவர் எழுந்திரிச்சு அவர் இந்த மாதிரி விஷயங்கள் சொந்த விஷயங்கள் பேசுனதெல்லாம் நீக்கும்படி சபை குறிப்பில் நீக்குங்க. நடுவில் ராஜ்மோகனை யாரோ எது சொன்னாங்க, அவர் தான் சீட்டு வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னீங்க, அவரால் ரொம்ப பேர் இன்றைக்கி எம்எல்ஏ ஆகிருக்கீங்க, அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் அப்படின்னு. இது ஒரு பக்கம் நடந்தது. அப்புறம் ஜோகா சொல்கிறேன்னா நானும் ஜோகா சொல்கிறேன்னு அவர் ராஜ்மோகன் ஏதோ ஒன்று போட்டு ஒரு மெரிச்சு விட்டார். இதுக்கு நடுவில் பார்ட்டி ஃபண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடும்போது முதலமைச்சர் எங்கே இருக்கிறார், ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் இருக்கிறார்னு அவர் ரகுபதி பேச ஆரம்பித்தோன்னா மரிய வில்சன் எழுந்திரிச்சு, ஆமாம் ஒவ்வொருத்தர் 1.25 கோடி, சரி 1.25 லட்சம், 1,20,000 ரூபா கடன்லேயே இருக்கிறாரு, ஒவ்வொருத்தர் தலையிலையும் இருக்குதுன்னா அது ஒரு வாக்குவாதமாக மாறிச்சு. நேரு வந்து அதை முடிச்சு வச்சார். கடன் வாங்குறதுன்றது வந்து எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுறது தான். நீங்கள் கூட 20,000 கோடி ரூபா வாங்கியிருக்கீங்க, அரசை நடத்தணும்னா சிலதெல்லாம் பண்ணோம். உங்களுடைய துறை செயலாளர் கூட கடன் வாங்குவதை நிறுத்த முடியாது புரிஞ்சுக்குங்க அப்படின்னு. முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னார் சார், 3 துறைகளில் ஆடிட்டு ரிப்போர்ட். இல்லை அதுதான் சொல்லும் பொழுது இந்த பார்ட்டி ஃபண்டு இதெல்லாம் கேட்கும்போது தான் மரிய வில்சன் எல்லாமே ரிப்போர்ட் முடித்து டேபிளில் இருக்குது. 3 துறை முடிச்சாச்சு, 3 துறை தான் முடிச்சிருக்காங்க, இன்னும் பல இது இருக்குது. எல்லாம் முதல்வர் முடிவு பண்ணி எப்போ வெளியிடணுமோ வெளியிடுவார். இது படிக்கிறதுக்கே உங்களுக்கு 100 நாள் ஆகும். ஆமாம், அப்போ படிச்சுட்டு கேளுங்க, நான் பொறுமையாக பதில் சொல்கிறேன். அவரும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அமைச்சர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது. அமைச்சர்கள் அதே மாதிரி நேருக்கு நேர் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. சட்டசபையில் சபாநாயகரை பார்த்து தான் பேசணும், பேரவைத் தலைவர் அவர்களும் பேசணும், அவங்களும் பேரவைத் தலைவர்கள். அதே மாதிரி அவங்க வந்து நேருக்கு நேர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேரவைத் தலைவர் மூலிமா தான் கேள்வியை வைக்கணும். வாக்குவாதம் நேரடியாக மாறக்கூடாது. அதுக்கு இவர் பல தடவை என்னை பார்த்து பேசுங்கன்றார். மரிய வில்சன் அதில் கட்டப்படல, தட்டி பெல் அடித்து இது பண்ணாலும் அவர் நிறுத்தலை பேச்சை. அதனால் சபாநாயகர் கூப்பிட்டு கண்டிச்சிடுவார். இது இப்படி நடக்கணும், இதெல்லாம் புதுசு இல்லை எல்லாரும். இது நல்ல காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் அவர் இங்கே ஆரம்பித்து நேரு வரைக்கும் நன்றி சொல்லுவார் போல. இந்த காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த அவர் பேர் என்னது, விக்டரி ஹியூமா யார் அவர், 1845 காங்கிரஸ் கட்சியை ஆரம்பித்த பானர்ஜி அவர்களுக்கும் அன்னிபெசன்ட் அம்மையாருக்கும் நன்றின்னு கூட சொல்லுவார் போல். சரி போவோம், இன்னொரு 20 நாள், இன்னொரு 1 மாதம் 2 மாதம் இருப்பாரா அமைச்சர் பதவியில். ஆமாம், ஒரு இது கொடுக்குறேன் சொல்கிறேன் ஹிண்ட்டு. காங்கிரஸில் ஒரு பெண் எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க பேரே ஒரு கஸ்பட். அவங்க ரொம்ப நாளாக விஸ்வநாதனுக்கு ஃபோன் போடுறாங்க, தொகுதி பிரச்சனை இதுன்னு. ஃபோனே எடுக்கிறதில்ல. அதே மாதிரி இன்னொரு எம்எல்ஏ முஸ்லீம் எம்எல்ஏ நீ பேசினார்ல கன்னி பேச்சு, யூனுஸ் முகமதா, மயிலாடுதுறை எம்எல்ஏ, அவர் ஃபோன் போட்டாலும் எடுக்கிறது இல்லையா, பெரிய கொம்பு முளைச்ச மாதிரி. ராஜேஷ் எடுத்துறார் பேசுகிறார், இவர் எதுவும் இல்லை. இந்த அம்மா என்ன பண்ணிக்குது, நேற்று சட்டசபையில் அந்த அரங்கம் அந்த இது அவங்களுடைய கட்சி ஆஃபீஸ் இருக்கும்ல வச்சு செய்யின்னு செஞ்சு விட்டுது, இஷ்டத்துக்கு பேசி. நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஃபோன் போட்டால் ஃபோன் அனுப்புனேன், அவ்வளோ பெரிய ஆளா நீ, ஆச்சா பூச்சான்னு புட்டிச்சு ஏறு. இவர் வந்து பதிலுக்கு இவரும் கத்திருக்காரு, நான் வச்சுக்கிறேன் இரு அப்படின்னு. அதுக்கப்புறம்
அவர் ராஜேஷ் வந்து அந்த அம்மா தான் இப்போ சட்டமன்ற தலைவராக போகிறாங்க. இவரை அநேகமாக விஸ்வநாதனை ஹிட் லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறாரு. அதனால் வேறு யாருக்காவது ஒருத்தருக்கு நவீன்றவர் வந்து கொறடா ஆகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த திருவனந்தபுரத்துலேருந்து வந்து இங்கே நின்னார் அவர். அதனால் இப்போ விஸ்வநாதன் போயிட்டா அநேகமாக மயிலாடுதுறை எம்எல்ஏ யூனுஸ் முகமதுக்கு அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் காங்கிரஸ் தகவல். அதனால் அவர் பார்த்தா என்னமோ அப்படியே தூங்கி வலிச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு அவர் உக்காடுறாரு. அப்போது ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி கன்னி பேச்சு கொஞ்சம் பேர் பேசுனாங்க. சபை இது போச்சு. காவிரி இஷ்யூவை ரொம்ப அழகாக தெல்ல தெளிவாக குழந்தைகளுக்கும் புரிகிற மாதிரி சௌமியா அன்புமணி பக்காவாக பேசுனாங்க. என்ன நடந்தது, என்னென்ன இருக்குது, டிஎம்சி என்ன பண்ணணும், மேகதாட்டு அணை கட்டுறதுனால எவ்வளோ சுற்றுச்சூழல் பாதிப்பு, காடுகள் எவ்வளோ அழிக்கப்படுது, அரிய வகை மிருகங்கள் எவ்வளோ அழிக்கப்படுது, இன்னும் மீன் வகைகள் 3 சாங்சுரிஸ் அழிக்கப்படுது. இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் பர்மிஷன் கொடுக்காது, டக்கர் அடித்தாலும் வாங்க முடியாது. அதனால் இவனுக்கு இதை வச்சு தான் ஓட்டினே இருப்பானுங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கம்முன்னு போயிடுவாங்க, அது வரைக்கும் ஓட்டுவாங்க. ஆனால் கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா கட்டுருவாங்க. அதில் காவிரி நடுவர் மன்றம் அப்படி இதுக்கு மேகதாட்டுக்காக தனி நடுவர் மன்றம் தேவையில்லைன்னு இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ராமச்சந்திரனும் வலியுறுத்தி பேசினாங்க. இது ரெண்டுமே அற்புதமான பேச்சு. அப்போது அந்த எதிர்கட்சி வரிசையில் இந்த பாருங்கள், திமுக தவிர மற்ற எல்லாம் ஒரு பொறுப்பான பேச்சு பேசினாங்க. இவர்கள் வழக்கம் போல் சிரிச்சிக்கின்னு கண்டபடி கமெண்ட் அடிச்சுக்கின்னு இது எல்லாம் பண்ணி பேச்சை வளர்த்துக்கிட்டு வம்பு இழுக்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் வச்சு செஞ்சு விட்டாங்க இந்த சைடு. நான் அதனால தான் சொன்னேன், என்னமோ அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் சுற்றிடுவேன் கித்திடுவேன். என்ன பண்ணீங்க? பல விஷயம் கம்முன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் எனக்கு உச்சபட்ச காமெடி. இதுதான் லாட்டரியில் என் பணம் வாங்கினதுக்கு ஏந்துட்டான் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு. அவர் இருந்துச்சு பேரவைத் தலைவர் அவர்களே சூப்பராக ஏதோ சொல்ல போகிறார் போல, கலைஞரின் பேரனாக அப்படின்னு பார்த்தா 900 கோடி வாங்கியது உண்மைதான். உங்கள் மாமனார் கொடுத்த மாமனார் தான் இதை பற்றி சொல்லணும். மாமியார் இதில் வரவே இல்லையே சார். மாமியார் அவர் இழுத்துட்டார். வசந்தம் கார்த்திகை சீட்டு வாங்கி கொடுத்து தெரியும் தான், அல்லிமா ரோஸ் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும், அப்படி இப்படின்னு இழுத்து விட்டார். அதனால் இன்றைக்கி இந்த ஃபேமிலி சுற்றியும் இந்த இதை சுற்றியும் காவிரி விவாதங்கள் போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த பார்ட்டி ஃபண்ட் அந்த இது அம்மா உணவகம் பற்றி போயிட்டு இருந்தது. அம்மா உணவகம் பற்றி ரொம்ப நேரம் போச்சு. அதில் எஸ்பி வேலுமணிக்கும் நேருக்கும் முட்டிக்கிச்சு. அம்மா உணவகத்தை அவங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்னு. ஆனால் அதில் நேரு ஒன்று மேட்ரு சொன்னார், இவங்க கவுண்டர் கொடுத்துருக்கணும், கொடுத்துக்கல. நகராட்சி துறை நாங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கோம், செலவு பண்ணாமல் கணக்கு எழுத முடியுமான்னு. அது உங்களுக்கு ரொம்ப இயல்பாக வருமேனு எஞ்சி சொன்னால் அது ஒரு வாக்குவாதம் மாறி இருக்கும். அம்மா உணவகத்தை இன்றைக்கி அவர் ஆதவர்ஜுனா சொன்னதான் உண்மை. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நேரடியாக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் 5 வருஷம் இந்த அம்மா உணவகத்தை எப்படி வச்சுருந்தீங்கன்னு பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இவங்க அம்மா உணவகத்தை எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியுது. அதனால் எஸ்பி வேலுமணி அவங்க காலத்தில் அம்மா உணவகம் நடந்துருந்தது, அதை அவர் பதிவு பண்ணார். அது ஒன்று. அதே மாதிரி இவர் ஆதவர்ஜுனா ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு சார். காவிரி விஷயத்தில் வந்து 3 வாட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணி தள்ளுபடி பண்ணிட்டாங்க, ஒரு விவாதமே சரியாக பண்ணலை, இதற்கு ஆன பதிலை வந்து எதிர்க்கட்சி தலைவர் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்று போய் நாளை வா என்ன சொல்லுவார் இவர்? கே நேரு அவர்கள் வந்து ரிப்ளை கொடுத்துருந்தார். அதுக்கு நடவடிக்கை உடனே எடுத்திருக்கோமான்னு பாருங்கள், உடனே நடவடிக்கை எடுத்திருக்கோம். புகை வாங்கினாலும் பல்பு வாங்கினாலும் நேராக உடனே போயிட்டோம்ல, போய் பல்பு வாங்கணுமா இல்லையா? அந்த போனதை பாருங்கள், பல்பு வாங்கினதை பற்றி பேசாதீங்க. இதானே அவர் ரிப்ளை? இவர்கள் வந்து இந்த இது முன்னாடியே ஒரு மனு போட்டாங்க. என்னையா இதுக்கு முன்னாடியே மனு போடுறீங்க அப்படின்னாங்க. மறுபடியும் சீராய்வு மனு. அதனால் மற்ற விஷயங்கள்லாம் பாருங்கள், சரியான வக்கீலை வச்சு இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அப்படி எது செந்தில் பாலாஜி வழக்கு மற்ற வழக்கலாம். ஆனால் முக்கியமான ஜீவாதார பிரச்சனை வழக்கில் கரெக்டான பாயிண்ட் வச்சு அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னென்னு பண்ணி பல்ப் வாங்கிட்டு வந்தாங்க. இதை சரியாக கொண்டு போனோம் அப்படின்றதுல இந்த கவர்மெண்ட் உறுதியாக இருக்குதுன்னு முதல்வர் சொல்கிறாரு. சட்ட ரீதியாக நாங்கள் விட மாட்டோம் பண்ணுவோன்னு. அனைத்து கட்சியும் கூட்டம் கூப்பிட்டா இதாகிடும். இதில் டீலிமிட்டேஷனுக்கு எம்பிகள் வருவார்களா, அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டார் உதயநிதி. அது எங்கள் தலைவர் முடிவு பண்ணுவார். அதுக்கப்புறம் அதிலே கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ பேசிகிட்டு இருக்க விஷயத்துக்கு எங்கள் உறுப்பினர்லாம் கேள்வி கேட்குறேன், அதுக்கு முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது தேவையில்லாத வேலை. டீலிமிட்டேஷன் என்ன அவங்களுடைய இது அதெல்லாம் வெளியில் பேச வேண்டிய விஷயம். சட்டமன்றத்தில் அந்த பொதுக்கூட்டங்களில் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. அதனால் இன்றைக்கி மற்ற 2 பேர் அமைக்க வாசித்தாங்க. யார்? நம்ம
சிடிஆரும் ராஜ்மோகன். ராஜ்மோகனும் பொருத்தமான இடங்களில் பதில் பேசிட்டாரு. கவுண்டர் கொடுத்தாரு. சிடிஆர் லைட்டாக ரொம்ப பேசலை. இன்றைக்கி என்னென்னா புது பேட்ஸ்மேன் வந்துட்டாப்புல, புஷியானந்த். ₹1 வாங்கலை, பில்லு இல்லாத பேசக்கூடாது. நீங்கள் இந்த கண்டபெல்லாம் பேசக்கூடாது. நீர்வளத்துறை அமைச்சர் கரெக்டாக விஷயம் இருந்தார். அவர் ஒரு அறிக்கை வேறு அவர் படிக்க வேண்டியது, அதையும் படிச்சுட்டு பதில் சொல்லிட்டாரு. அதனால் நான் கரெக்டாக படிச்சிட்டேன். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது எனக்கு மனோகர படம் பார்த்த மாதிரி இருந்தது சார். தூய தமிழில் அதை அவங்க எழுதி கொடுக்குறாங்க, நம்ம எழுதி கொடுக்குறாங்க போல். ஒரு மாதிரி கலவையாக போச்சு நீங்கள் சட்டம். அதனால் ஒரு அமைச்சர் ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்லிட்டு உக்காந்துட்டார், அறநிலைத்துறை அமைச்சர். அவர் இன்றைக்கி சரவடி வெடிப்பார்னு பார்த்தேன். அவரு அது இன்னும் 1 மாதம் இருக்கே சார். அந்த சைடு செந்தில் பாலாஜியும் அந்த இவர் சேகர் பாபுவும் இன்றைக்கி எதுலேயும் கலந்துக்கல, அவங்களுக்கு ஆனால் இது கொடுக்கல போல். ராஜ்மோகன் ஒரு விஷயத்த ரொம்ப நாகரிகமாக சொன்னார். தங்கம் தென்னரசு பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு இருந்தது, அந்த மாதிரி பேசுங்க அப்படின்னா. அப்படி பேச வராதில்லை நம்ம ஆளுக்கு, நம்ம இவருக்கு வாட்ஸ்அப் தலைவர் ரகுபதிக்கு. அப்புறம் இன்னொன்று சொன்னார், ஒரு பாயிண்ட் வந்து சொன்னார், அதுக்கு இவர் பதிலடி கொடுத்தாரு. யார், நம்ம கட்சி மாறுறதை பற்றி பேசினார். அதுக்கு அவை முன்னவர், நீங்களும் இங்கேருந்து போனவர் தான் வச்சிங்க அப்படின்னு ஒன்றே எல்லாம் சிரித்தாங்க. ஒரு மாதிரி ரொம்ப மோதலாக இல்லாமல் அப்படியே இன்றைக்கி சபை முடிந்திருக்கிறது. நாளைக்கு மீண்டும் தொடரும். என்னன்னு பார்ப்போம். முதல்வர் அவர்கள் மீதான விவாகரத்து மனுவை வந்து சங்கீதா அவர்கள் வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. என்ன, எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது அவங்க குடும்ப பிரச்சனை பல ஆண்டுகளாக இருக்குது. அது உள்ளூர் அப்படியே இருந்தது, சார்ந்த அரசியலும் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு பின்னாடி சில பேர் அரசியல் பண்ணாங்க, தூண்டுதல்லாம் சில இதெல்லாம் நடந்தது. அதிலெல்லாம் வந்து நடுவில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. கடந்த தேர்தல் பிரச்சாரத்து நேரத்தில் அது கொஞ்சம் கடுமையாக போய் அவர்கள் ஒரு அந்த அஃபிடவிட்டியை வெளியில் எடுத்துலாம் விட்டதெல்லாம் நடந்தது. அந்த அஃபிடவிட் நடந்ததெல்லாம் இருந்தது. கடுமையாக அந்த விவாகரத்து இது போச்சு. அடுத்த வாய்தா உள்ள தேர்தல் நடந்து ஒரு முதல்வரானார். இந்த நிலைமையில் இன்றைக்கி அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தப்போ 2 பேருமே வீடியோ காலில் ஆஜராகிறோன்னு பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் வீடியோ கால் வந்த பொழுது அவங்க லண்டன்லேருந்து சங்கீதா ஆஜராகி இந்த மனுவை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது, அதாவது 0 ஆயிடுச்சு, முடிச்சு வைக்கப்பட்டது. மற்ற விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அந்த எனக்கு இந்த இது வேணும், அந்த இது வேணும். அதனால் 2 தரப்புலையும் நிம்மதின்றாங்க. குறிப்பாக முதல்வர் இந்த விவகாரத்தை சட்டசபை இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து அவருக்கும் ஒரு வகையில் இதில் சந்தோஷம். பிரச்சனை, அதாவது குடும்பத்துக்குள்ளே குண்டு வைக்கிறவங்க அவருடைய எண்ணம் நிறைவேறாமல் அவங்க சங்கீதாவும் இந்த விவகாரத்தில் ரொம்ப வலியுறுத்தாமல் முடிச்சுக்கிட்டது. இது நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக, ஒரு நலம் விரும்பியாக பார்க்கும் பொழுது குடும்பத்தில் பிரச்சனைன்றது வரதான் செய்யும். இவங்க பிரச்சனை வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. நீங்கள் பலர் பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகர்கள், முன்னணி தலைவர்கள் எல்லோரும் சந்தித்த பிரச்சனை தான். எம்ஜிஆரும் சரி, மற்றவர்களும் சரி, சிவாஜி கணேசன் அவங்க வீட்டில் விவாகரத்துலாம் வரல, ஜானகி மேடம் வரல. சொல்கிறேன், ஒரு கணவன் மனைவியாக நேரம் ஒதுக்காமல் பல விஷயங்கள் இருந்திருக்கும். எல்லாருமே சந்திச்சிருப்பாங்க முன்னணி ஆட்கள்லாம். இவரும் அந்த பிரச்சனை இருந்திருக்குது. இப்போ அவர் ஒரு கட்சியுடைய தலைவர், மாநிலத்தின் முதல்வர். இந்த பிரச்சனையை ஒரு மாநிலத்தின் முதல்வராக, கட்சியுடன் தலைவராக, மற்றவர்களெல்லாம் சான்ஸ் கொடுத்து அணுகுகின்ற முதல்வர் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகள் பிரச்சனைகள் அவங்க எல்லாருக்கும் இது போல் மகன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஒரு தந்தையாக தீர்த்து நல்ல குடும்பமாக ஒன்றாக இணைஞ்சு இருந்தால் அது எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அவருக்கும் தன்னுடைய பணியை ஆற்றுவதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் அந்த குடும்பம் ஒற்றுமை ஆகணும். அதுக்கு முதல் படியாக இந்த இது நடந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். இந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் தீர்றதுக்கு நாளாகும். மனுஷன் நினச்சா சரியாயிடும். பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுதுன்னு ஒரு பாட்டில் வரி வரும். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுனுது. உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளம் என்னும் சூரியனை கோபம் மூடுது. அந்த மாதிரி அதில் தான் அந்த வரி வரும். கோபம் மீறி நேசமாகுதுன்னு வரும். பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது.
அந்த மாதிரி பேசி கலந்துட்டாலே பல விஷயம் முடிஞ்சிடும். அதுக்கு கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கணும். நம்ம அதுக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அது மாதிரி அண்ணா கோவிந்தராஜ் அண்ணா என்னண்ணா எப்படி இருக்கீங்கன்னு அந்த படத்தில் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிடணும். மறந்துடணும். நீங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறது நட்போ குடும்ப உறவுகளோ இல்லை எதுவோ எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன நம்ம விரும்பாத பண்ணியிருப்பாங்க. சில இது அது நமக்கு துரோகமாக தெரியலாம். அந்த காலத்தில் நம்மளுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம். நம்முடைய நிலைமை சற்று இறங்கி இருக்கும் பொழுது ஒரு மாதிரி நடந்திருக்கலாம். இல்லாவிட்டால் அவர்கள் சூழ்நிலை நம்மளை கட் பண்ணால் தான் கரெக்டுன்னு நினச்சிருக்கலாம். சில விஷயங்களை துரோகம் பண்ணியிருக்கலாம். சில வார்த்தைகள் எனக்கு என்னென்னு பேசியிருக்கலாம். இவெல்லாம் நாளைக்கு இன்னும் ஒரு ஆளே கிடையாது. சில பேர் இந்த வடிவேல் சொல்லுவார்ல, புள்ளப்பூச்சிலாம் கொடுக்கு முளைக்க நினச்சிமான்னுவார்ல, அந்த மாதிரி ஒரு புள்ளப்பூச்சியாக நினச்சி நடத்தியிருக்கலாம். காலம் மாறும் பொழுது உலகம் வந்து ரொம்ப நம்ம யாரை இது பண்ணுறோமோ அவங்கள்ட்டே நிற்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உலகத்தில் எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம். அப்போது நம்மளுக்கு ஒரு சங்கடம் வரும். நடா இது இவ்வளோ பேசிட்டு இது எம்ஜிஆர்கிட்ட பலரும் எம்ஜிஆரை பேசினவங்க. ரஜினி எடுத்துக்கிறேன், அவர் தான் கொஞ்சம் டீசெண்டான மனுஷன். அவரை வந்து கிட்டத்தட்ட மனநலம் பாதித்தவன்ற ரேஞ்சுக்கு மனோரமா பேசிட்டாங்க அந்த பிரச்சாரத்துலலாம், ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக. அந்த டைமில் தான் அண்ணாமலை படம் எடுக்கிறாங்க. அவர் நினச்சிருந்தா இவங்க வேணான்ருக்கலாம், வடிவரிசை போடுங்கன்னு என்ன பண்ணிப்பாங்க. ஆமாம், சொல்லியிருந்தா செஞ்சு தான் ஆகலாம். இப்போ ஸ்ரீவித்யாவும் தாயார் ரோல் நினச்சி அவங்கள போட்டு சொல்லியிருந்தா, ஆனால் அந்த ரோலுக்கு இவங்க தான் கரெக்டான ஆள். அவர் தலையில் மனோரமா ரொம்ப வெக்கப்பட்டு போயிட்டாங்க. ரொம்ப இதாகி மன்னிச்சிக்கங்க நான் கொஞ்சம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு. அப்போ அவருக்கு அந்த இதை பெருசாக எடுத்துக்காத பெருந்தன்மை இருந்தது. அந்த பெருந்தன்மை மனோரமாவுடைய உள்ளத்தை சுட்டுடுச்சு. அதற்கு பிறகு அவங்க நினச்சி பார்ப்பாங்களா? இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு சிவாஜிக்குள்ளே நடந்திருக்குது, எம்ஜிஆருக்கு கண்ணதாசன் நடந்திருக்குது, பலருக்கும் நடந்திருக்குது. அதனால் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே நடந்திருக்கும், பலருக்கு நடந்திருக்கும், நட்புகளுக்குள்ளே நடந்திருக்கும். அப்போ சேர்ந்துட்டு அதையே நினச்சிருந்தா நீ எனக்கு அன்னைக்கு என்ன பேசுன அப்படின்னா வாழவே முடியாது. கணவன் மனைவிலையும் சரி, அன்னைக்கு நீ வந்து நான் ஒன்றுமே இல்லாதப்போ நீ வந்து ஒரு மனைவியாக எனக்கு துணையாக இருந்தியா, இப்படி கேவலமாக பேசுனேன், இன்னைக்கு காசு வந்துச்சின்னு இப்படி பேசுறியான்னா முடிஞ்சிச்சு கதை. அன்றைக்கி நீங்கள் எப்படி நடந்தீங்க மாதிரி நீங்கள் ஒரு உறவு நல்லா போகணுன்னா மறந்துடணும், கலந்துடணும். அதுதான் உறவு. அதுதான் நம்ம எல்லாருக்குமே சொல்கிறது. அதனால் அவங்க குடும்பத்தில் 1000 விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த இதெல்லாம் மறந்து ஒரு உறவாக போனாங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும். அழகான குடும்பம், கணவன் மனைவி, நல்ல ஒரு பையன், தனியாகவே ஆளாயிட்டான் பையன். அவன் கூட பேட்டியிலலாம் ஹாலிவுட்டில் படம் எடுத்தால் யாரை வச்சு எடுப்பானோ எங்கள் அப்பா வச்சு தான் எடுப்பான்றான். பேட்டியுமே நல்லா இருந்தது. எங்கள் அப்பாலாம் ஒரு ஆளான்னு பேசலை, ரொம்ப மெச்சூராக இருந்தது. அந்த வயசில் அந்த மெச்சூரிட்டி இருக்குது. பொண்ணு நேஷ்னல் சாம்பியனு பேட்மிண்டன் எதுன்னு நினைக்கிறேன், நல்ல படிப்பாளி. அப்போ நல்ல அற்புதமான குடும்பம். அதனால் எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. அப்பனை பிள்ளைய அடிச்சிருப்பான், பிள்ளைக்கு ஒன்றா துடிச்சிட்டு வந்து அப்பா நிற்பார். இந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால் அதை தான் நம்ம தமிழக மக்களும் விரும்புகிறாங்க, தாவேக தொண்டர்களும் அதை தான் விரும்புகிறாங்க. நடக்கட்டும், நல்லது நடக்கட்டும். முதல்வர் அவர்களை தாக்கி பேசின விவகாரத்தில் மார்க்கண்டேயன் அவர்களுக்கு மீதான அந்த உரிமை குழு விசாரணை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் கூட அவர் வந்து மன்னிப்புலாம் கேட்டதா சொல்கிறாங்க. என்ன நடக்குது? பாரதிதாசன்லாம் துணை கூப்பிட்டுனாப்புல, கொலைவாளியே எடடா அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதுக்காக அந்த மாதிரிலாம் எடுத்துடாதீங்க தயவு செய்து. என்னை வந்து அவர் திட்டினார், இவர் திட்டினார், ஸ்டாலின் தலைவர் கூப்பிட்டு திட்டினார். அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஜோக்கு, உதயநிதி கூப்பிட்டு திட்டினாருன்னு. திட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த சம்பவம் பண்ணார் உதயநிதி. அதனால் என்னன்னா உரிமை மீறல் பிரச்சனைன்றது கொஞ்சம் சிக்கலானது. 1 மாதம் 2 மாதம் சஸ்பெண்டு, 3 மாதம் சஸ்பெண்டு, இல்லை வேறு ஏதாவது ஒன்று எடுத்தாங்க வச்சுக்கோங்க, சிக்கல். அதனால் இந்த சபாநாயகர் சிரிச்சுக்கிட்டே கவனிச்சிருவார். கோபமாக இருக்கிறவன்ட்ட நம்பிடலாம், கோபமாக இருக்கிறவன் நம்பிடலாம். சிரிச்சுட்டே இருக்கும், சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நடத்துகிற ஆள் சில பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது இல்லைங்க அதெல்லாம் அப்படி நடத்தி ஆகணும், நீ அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இப்போவே எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஒழுங்காக மன்னிப்பு கட்டுறது, உரிமை மீறல் பிரச்சனை போச்சுன்னா சிக்கலாகிடும் உனக்கு அப்படின்னு. அதனால் ஏன் நான் என்ன கேட்குறேன் தெரியுதா, மரண பயத்தை காட்டினா தான் ஒழுங்காக இருப்பீங்களா, பண்பாடோடு இருக்க மாட்டிங்களா?
ஒரு அரசியலை இதுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி பேசுவாங்களா சார்? ஆ? இதுக்கப்புறம் பேசுங்க மார்க்கண்டேயா அப்படின்னா கம்முன்னு இருந்துருவாங்க. இல்லைங்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், விஜய் அவருடைய அரசியலை பேசுங்க, திமுக அவங்களுடைய அரசியலை பேசுங்க, ஏடிஎம்கே அவங்களுடைய அரசியலை பேசுங்க. இந்த தனிப்பட்ட முறையில் எதுக்கு திட்டுறீங்க தாக்குதல் வைக்கிறீங்க. பண்ணுறீங்க? இந்த பத்திரிகையாளர் போர்வையில் திரியிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, பத்திரிகையாளர்கள் அது பண்ண மாட்டாங்க. அந்த பத்திரிகையாளர் போர்வையில் திரியிறான்ல, 4 எழுத்து எழுத தெரியாது. மூத்த பத்திரிகையாளர்னு இப்போலாம் 4 பேட்டி கொடுத்துருவான், 4 எழுத்து எழுத தெரியாது. ஒரு பேராகிராஃப் எழுதுனா எழுத தெரியாது. ஆனால் டிவியில் அந்த இது யூடியூப்பில் 4 பேட்டி கொடுத்துட்டு அவர் மூத்த பத்திரிகையாளர் எழுதுவார். அப்போது அவர் வந்து இவன்லாம் ஒரு ஆளா, அவன்லாம் ஒரு ஆளா, இவனும் தம்ப்நெயில்ல போடுவான். இது எல்லாமே தவறு. தனி மனித தாக்குதல்கள், தனி மனித பிரச்சனையை பற்றி பேசுறது, இதெல்லாம் இவர்களெல்லாம் அவுடேட்டட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டு அதில் ஒரு ஃபேமஸாக இருந்தவர் இன்றைக்கி அவுடேட்டட். 2-3 பேர் அவுடேட்டட். அவங்க பேச யாரும் இப்போ கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போது இது திமுகவுடைய டிஎன்ஏன்னு சொல்கிறோம்ல, அந்த டிஎன்ஏல வந்தது தான் அது. எலும்பை உடச்சிடுவான் முறிச்சிடுவான் பண்ணு. இன்றைக்கே மன்னிப்பு கேட்குற. இன்னும் இவர் சிஎம்ஐ நேரில் பார்த்தாருன்னா காலில் விழுந்துருவார் போல். அன்னைக்கு கூட ரிலீஸ் அந்த பெயிலில் வந்து வெளில பேட்டி கொடுக்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் ஆமாம், அப்படி தான் பேச ஆகணும். இதான் நாயை அடிப்பானே, கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, நாய் அடிப்பானே மலத்தை சுமப்பானன்னு. நாய் அடிக்கிறேன்னு அடித்து கல் போய் அதில் பட்டு தெரிச்சு நம்ம மேலே தெரிச்சு, அதான் அந்த கிராமத்து பழமொழி. நல்லா ஒழுங்காக இருங்க. சட்டசபை உறுப்பினர்னா அதுக்கேற்ற மாதிரி இருந்து பேசுங்க, அரசியலை பேசுங்க. அது எங்கள் தலைவர்களுக்கே கிடையாது. ஆர்என் ரவிலாம் இவங்க பண்ணதுக்கெல்லாம் வச்சு செஞ்சுருந்தாருன்னா வேறு மாதிரி ஆயிருக்கும். அவர் டீசெண்டாக விட்டு போயிட்டார். எம்ஜிஆரை பேசுனீங்க டீசெண்டாக விட்டு போயிட்டார். ஜெயலலிதா பேசுனீங்க டீசெண்டாக விட்டாங்க. எடப்பாடி பேசுனீங்க டீசெண்டாக விட்டார். இவர் விட தயாராக இல்லை. அப்போ இவர்கள் எவ்வளோ பெரிய பயந்தாங்கோலிகள்னு லைட்டாக நடவடிக்கை எடுத்தோன்னு தெரியுதா? இனி யாராவது உதயநிதி பேசின அந்த வார்த்தையை, அந்த நடிகையை சம்மந்தப்பற்றி பேசுவாங்களா? நான் பேசின கூட கீழே போட்டிருந்தாங்க. நம்மளோட நல்லா தெரியுது நம்ம நேயர்களுக்கு. சார் சும்மா இருங்க சார், தலையை அடித்தா தான் கீழே இருக்கிறோம் பயப்படுவோம். நாளைக்கு தலையே தூக்கிட்டாங்க, ஐயோ அந்த பக்கமே போகக்கூடாதுறாங்கப்பா அப்படின்னு இருப்பானுங்க சார். நான் உண்மை தான், கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக் தான் இது. அப்போ எல்லாருக்குமே இன்னைக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், பண்ணால் தூக்கம். அப்போ அதுவே அப்படின்னு அந்த ஐடிவிங்கெலாம் ரொம்ப பேர் காணப்பட்டானுங்க. ஆமாம். அப்போ இவனும் தான் ஒரே இவ்வளோ பெரிய மூஞ்சியாக இருக்கும், இவ்வளோ பெரிய கண்ணாடி போட்டிருப்பான், ஈன்னு சிரிச்சானா 32 பல்லும் தெரியும், ஒரு மாதிரி தோற்றமாக இருப்பானு, ஒரே மாதிரி 4-5 பேர் இருப்பானுங்க. இப்போ அவங்களெலாம் காணோம். இப்போ பேசுங்களாம்பா, தெரியுதா? அவதூறு பேசி திரிஞ்சா எல்லா நாள்லையும் திரிய முடியாது. அதுதான் பிரச்சனை. இப்போ அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. அதனால் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்க இந்த அரசுன்னா நான் எல்லாத்துலேயும் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன். முயற்சிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் வந்து இஷ்யூ பேஸில் தான் பேச முடியும். எல்லாத்துக்கும் நான் உட்காந்து நான் சர்டிஃபிகேட்லாம் நான் கொடுக்க மாட்டேன். அதுக்கு என்னை நோக்கி அதை என்னை நோக்கி இழுக்கவும் செய்யாதீங்க. இந்த இஷ்யூ கரெக்டு, இந்த இஷ்யூ தப்பு, அனைத்து கட்சி கூட்டலன்னா தப்பு, காவிரி இஷ்யூவில் அவர் போக நினச்சது தப்பு. ஆனால் மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கரெக்ட், இப்படி தான் நம்ம பேச முடியும். அப்படி பேசினா தான் மரியாதை இருக்கும். நாளைக்கு இந்த விஷயத்தில் இவர் என்ன கருத்து சொல்கிறாரு அப்படின்னு வருவாங்க. நான் ஏன் தராசு ஷியாமை சொல்கிறேன், அவர் ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர் சொன்னார்னா நியூட்ரலாக இருக்கும். அந்த சப்ஜெக்டில் பழைய விஷயங்கள் சேர்த்து சொல்லுவார். இப்போ நான் சொன்னேன்ல இந்த உரிமை மீறல் பிரச்சனை எவ்வளோ சிக்கல்னு. ஆமாம். அப்போ ஆனந்த வீடுன்னு சொல்கிறேன்ல, அப்போ நம்ம நேயர்களுக்கு ஓ இந்த மாதிரி ஒரு நடந்ததா பொருத்தி அப்படின்னு பார்க்க முடியும். அப்போ உரிமை மீறல் பிரச்சனை அவ்வளோ இருக்காரு. இந்த மாதிரி நான் அவரை பார்த்தேன், அவர் அதுக்கு தகுதியானவர். கடைசி ஒரு வருஷம் அவரையும் பிடிச்சி போட்டாங்க. அப்போ அவருடைய கருத்துக்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக திமுக சார்பு மாதிரி ஆனவுன்னா, இப்போவும் நம்ம அவரை பார்க்குறோம். இதில் என்னைக்காவது சொல்லுவாரா, கரெக்டாக பேசிடுவாரான்னு? பேச மாட்டேங்கிறார். அதனால் நீங்கள் சார்பு இல்லாமல் சப்ஜெக்ட் பேசுனீங்கன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். உங்களை இந்த விஷயத்தில் இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், இவர் கருத்தை முதல்ல பார்த்துருவோம் அப்படின்னு எல்லோரும் பார்ப்பாங்க. இன்னொன்று சொல்கிறேன், பல பேர் பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய வாசகர் வட்டம்லாம் இருக்கும், அவர்களும் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. அதனால் அமைச்சர்கள்லேருந்து எல்லாருமே எல்லாரையும் கவனிக்கிறாங்க. இந்த விஷயத்தில் கரெக்டாக தப்பா? காவிரி இஷ்யூ நம்ம யாராவது பேசுனாங்களா சொல்லுங்கள்? இல்லை, இவ்வளோ டீட்டெயிலாக பேசலை. தனியாகவே இன்றைக்கி காவிரி இஷ்யூ வந்திருக்குது, அந்த இஷ்யூ போகல. ஆனால் அதில் நான் முக்கியமான குறிப்பிட்டது, மீண்டும் நம் நேயர்களுக்காக சொல்கிறேன், 24ல் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில்
கிருஷ்ணராஜ சாகர் டேம் நீங்கள் கட்டிக்கலாம், மேட்டூர் அணை நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்னு போடுறாங்க. 24 1924 சென்னை மாகாணம், மைசூர் மாகாணம் அப்படி இருந்த காலகட்டம். அதற்கு பிறகு 50 ஆண்டுகள் கழித்து ரிவ்யூ பண்ணிக்கலாம் இந்த ஒப்பந்தத்தை. அதில் நீர் பகிர்வு பற்றி பெருசாக சொல்லனாலும் கிட்டத்தட்ட ஒரு 265 டிஎம்சி வரைக்கும் நமக்கு தண்ணி வர்ற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த ஒப்பந்தத்துடைய இது. 58 அந்த ஹேமாவதி அணை நினைக்கிறேன். ஹேமாவதி அணை 68 இந்த ஹாரங்கியும் கபினியும் கட்டுறாங்க. அன்னைக்கு வாய முடியுது. இன்னைக்கு முதல்வர் கேட்டார் பார்த்தீங்களா? 68 அப்போ யார் நீர்வளத்துறை அமைச்சர்? நான் போட்டேன். யார் 3 அணை கட்டுறதுக்கு அனுமதிச்சாரோ, யார் 72 அவர் அந்த மாதிரி சொல்லி சீப் பாலிடிக்ஸ்லாம் பண்ண நான் விரும்பலை அப்படின்னாரு. இல்லை, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் பாலிடிக்ஸ். ஏன்னா அப்போ தான் ஜனங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஜனநாயகன் படம் பார்த்துட்டு ஒரு குழந்த அப்பா குட் டச் பேட் டச் இந்த அங்கிள் என்ன இப்படி பண்ணாருன்னு அப்படியே பண்ணாருன்னு புகார் கொடுத்தோன்னா இன்றைக்கி ஒரு நாய் போக்சோவில் அரெஸ்ட் ஆகிருக்கான். நான் இதை டே ஒன்லேயே சொன்னேன், வருதா? ஆமாம். முதல்வர் ஜனநாயகனில் இல்லை, முதல்வர் ஒரு வீடியோ வெளியிடணும். நண்பா, நண்பீஸ், குட்டீஸ், குட் டச்னா இது, பேட் டச்னா இது அதை வந்து ஸ்கூலாக போட்டு காமிக்கணும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி பல கருப்பாடுகள் மாட்டோம். நான் சொன்னது தெரியுதா? நிச்சயமாக. இதுக்கு தான் சொல்கிறது. நல்ல விஷயங்களை ஒரு விஜய் பேசி பண்ணார்னா ரீச் ஜாஸ்தி இருக்கும். போதை மருந்து வேணாம், தயவுசெய்து கிட்டே போகாதீங்க அப்படின்னாருன்னா, அந்த வீடியோ போட்டாருன்னா ஸ்கூலாக போட்டு காமிச்சாங்கன்னா ரீச். ஐயோ அவரே சொல்லியிருக்காரு நம்ம போகக்கூடாது. அவங்க அண்ணன் தம்பி யாராவது இருந்தால் கூட நீ தடுங்க. அப்பா குடித்தாருன்னா நீ சொல்லுமா, பொம்பளை பிள்ளை நீ சொன்னால் அப்பா கேட்பார், குடிக்காதுன்னு சொல்லு அப்படின்னா பேசணும். அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் அவர் சொன்னார்னா தான் இன்றைக்கி இளம் தலைமுறைகிட்ட இன்னும் துரோகத்தனம் காவிரியில் நடந்திருக்கு. 1968 2 ஏரங்கி அமரா இது கபினி சொன்னல, இந்த 3 அணைகள் கட்டினதுனால 3 அணைகள் மூலியமாக பல்வேறு காலகட்டங்களில் நமக்கு வர வேண்டிய நீரை தேக்கி வச்சிட்டாங்க. இந்த அணையை கட்ட அனுமதித்தது அன்றைய இந்திரா காங்கிரஸ் மத்தியில், மாநிலத்தில் தேவராஜ அரசு தலைமையிலான காங்கிரஸ், கர்நாடகாவில், தமிழ்நாட்டில் திமுக. ஏன் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணல? ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல? எப்போ போகிறாரு? 71 போகிறார் கலைஞர். 71 போகும்பொழுது அது நெருக்கடி ஆகிடும் தெரியும். இந்த இப்போ இருக்கிற நடுவர் மன்றத்தை அமைக்கணும் தான் அவர் போகிறாரு. அணை புதுசாக கட்டுறாங்க, கட்டக்கூடாது, நிறுத்தணும், புதிய பாசன திட்டங்கள் நிறுத்தணும், இது பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து நடுவர் ட்ரிபுனல் அமைக்கணும் அப்படின்னு தான் கோரிக்கை. இது 3 உச்சநீதிமன்றம் எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு ஸ்டே கொடுத்துட்டாலே சிக்கலாகிடும். இந்த அணை கட்டுறதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்காதுன்னா சிக்கலாகிடும். இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க? கலைஞரை கூப்பிட்டு, என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நம்ம பேசிக்கலாங்க வாங்க, நான் வந்து ஒரு உண்மை கண்டறியும் குழு போடுறேன், டைவர்ஷன் பாலிசி. இன்னைக்கு கூட சட்டசபையில் அந்த வார்த்தைகள் ஓடிச்சு, டைவர்ஷன் டேக் டைவர்ஷன். அப்போது நான் பண்ணலாம், நீங்கள் வழக்கை வாபஸ் வாங்கினா இவர் வாபஸ் வாங்குறாரு. வாங்கியிருக்கக்கூடாது. இதை ஆங்கில பத்திரிகையுடைய, இந்து பத்திரிகையுடைய மூத்த ஆசிரியர் டி ராமகிருஷ்ணன் நியாயப்படுத்துகிறார். அவருடைய ட்வீட்டில் போட்டிருக்கார், ஒரு பிரதமரே கேட்டுக்கிட்டால் முதல்வரால் மறுக்க முடியுமா? பிரதமர் வந்து தற்கொலை பண்ணிக்க சொன்னால் பண்ணிக்குவாரா முதல்வர்? என்ன கதை? மாநில உரிமைங்க, நீராதார பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, நீங்களா போடுறீங்க வழக்கு? 4 பேர் போடுறீங்க. ரங்கநாதன் ஒரு விவசாய சங்கத்துடையது, மூப்பனார் காமராஜர் காங்கிரஸ், கோசிமணி முரசொலிமாறன். இதில் நீங்கள் எப்படி வழக்கை வாபஸ் வாங்குவீங்க? விவசாயிகள் பிரச்சனை இல்லை இது. அதற்கு பிறகு 74 ஒப்பந்தம் 50 ஆண்டு கால அந்த இது முடியுது. முடிஞ்சவுடனே அதுக்கு ரிவ்யூ வித்து டாக்குமெண்டேஸ் அந்த இது பண்ணியிருக்கணும். ரிவ்யூ தான் இது முடியல, தொடருதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. இப்போ தொடருதுன்றத ஒரு ஒப்பந்தத்தோடு தொடருவோம் அப்படின்னு இவர் கொண்டு போயிருக்கணும். இந்த அதில் சொன்ன விஷயங்களை பண்ணணும். பாருங்கள் 3 அணை கட்டுறாங்க, இது எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்னு. அதையும் பண்ணலை. அப்போது இந்த விவகாரங்களில் வந்து முதல்வர் சட்டமன்றத்தில் அநேகமாக இந்த கூட்டத்தொடரில் இது பேசப்பட்டுரும். சொல்கிறேன், இது விவாத பொருளாக மாறுதா இல்லையா? இது வந்து துரோகமாக இல்லையா? நீங்கள் வாட்டில் எனக்கு என்னென்ன, நீங்கள் தானே பொறுப்பில் இருக்கீங்க. இன்றைக்கி உக்காந்துட்டு மேகதாட்டுக்கு அங்கே போனியா, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினியா, நீ எது கர்நாடகாவுக்கு போகிறேன்னா,
நடுவர் மன்றம் இன்றைக்கி அமைக்கக்கூடாது மேகதாட்டுக்காக, அது டைவர்ஷன் பண்ணுற வேலை, இதை வச்சு காமிச்சே கட்டிடுவாங்கன்னு ஏன் எடப்பாடியும் சௌமியாவும் சொல்கிறாங்க? இதே வேலை தான் ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி இந்திரா காந்தி 71-2 அமைக்கும் போது நடந்தது. பேசிக்கலாம் இருப்பா அப்படின்னு. அப்போ அந்த வேலை இது பண்ணக்கூடாதுன்றது அது இன்றைக்கி முதல்வர் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. சரி சார், நாளைக்கு திமுக வந்து டீலிமிட்டேஷன் அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்துக்குமா? எனக்கு தெரிஞ்சு கலந்துக்க மாட்டாங்கன்னு நான் ஏன்னா நினைக்கிறேன். அவங்க சைட்லேருந்து வைக்கிறது என்னன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்ல வைங்க, அதுக்கப்புறம் அப்படின்ற அதான் மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக நல்ல முடிவு வர்றது. நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க பார்த்தேன். ம் அதான் பேசுனது தான் எதை சம்மந்தமாக? திமுக பிஜேபி. ஆமாம். அதாவது அது இன்னைக்கு சட்டமன்றத்தில் இவர் வேற கேட்டார். ஆமாம், ஆதவர்ஜனா. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. தகவல் அப்படி நீங்கள் ரகுபதியை கண்டிக்கிறீங்களா தகவல் அடிப்படையில்? அது வந்து அது ஆதவர்ஜனா ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. அதே இது இவங்களுக்கும் பொருந்தும்ல. அதை கேட்காம அதனால் அவர் கொஞ்சம் தடுமாறிட்டார் சபாநாயகர். சபாநாயகரை மீறி தான் 2 அமைச்சர்களும் இன்றைக்கி பண்ணாங்க. இது ஆதவர்ஜனாவும் சரி, மரிய வில்சனும் சரி. கொஞ்ச நாள் சைலண்ட் மோடில் இருந்தார், நல்லா திட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அந்த விஷயத்தில் வந்து உண்மை தான் அது. அந்த உண்மையை நீங்கள் வந்து ஆதாரமாக வெளியே வராத வரைக்கும் நீங்கள் உண்மைன்னு பேச முடியாது. தகவல் தான் பேச முடியும். அது சட்டசபையில் பதிவு பண்ண முடியாது. அவர் அதுலேயே குறிப்பாக சொல்லியிருந்தார், ஒன்று ஆதரிக்கணும் இல்லாட்டி வெளிநடப்பு செய்யணும். ஆமாம், அதான் கரெக்ட். அப்படி சொல்லங்க, நீங்கள் வேற திமுக சார் அப்படி சொல்லங்க, கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. ஆதரிக்கிறீங்க இல்லாட்டி வெளிநடப்பு செய்கிறீங்க, ரெண்டும் ஒன்று தாங்க. ஆமாம், ஆதரிச்சிங்கன்னா ஓட்டு கூடும். இப்போ வெளிநடப்பு 2/3 வேணும். இவங்களுடைய 22 பேர் இருந்து ஆதரித்து 2/3 வருதுன்னா ஓகே. வெளிநடப்பு செஞ்சுட்டா 22 குறைஞ்சிரும். ஆமாம், அப்போ அதில் 2/3. ப்ரெசென்ட் எவ்வளவோ அதில் 2/3. அதனால தான் கட்சி தாவல் தடை சட்டத்தில் கொரோனா உத்தரவை மீறி எதிர்த்து வாக்களித்தாலும் சரி, வராமல் ஆப்சண்ட் ஆனாலும் கட்சி தாவல் தடை சட்டம் அப்படி தான் பார்க்கணுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதனால் அந்த விஷயம் இது இன்றைக்கி நடந்திருக்கு. அவர் வந்து அந்த விஷயத்தை சுட்டி காமிச்சு கேள்வி கேட்டார். அதுக்கு அவர் அழகாக பதில் சொல்லிட்டார். எங்கள் அப்பா தான் முடிவு பண்ணோம், அவர் தான் முடிவு பண்ணுவார், அதை பற்றி நான் இப்போ சொல்ல முடியாதுன்ட்டார். அதனால் அவர்கள் இப்படிலாம் சொல்லும்போது பார்க்கும்பொழுது எனக்கு அவங்க கலந்துக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. மீதி இருக்கிறது யார் இருக்கிறா? விசிகா 2 எம்பி, காங்கிரஸ் எம்பிக்கள், சிபிஎம், சிபிஐ, இவங்க 22 18 பேர் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ராஜ்யசபா யாராக இருந்தால் ராஜ்யசபா. சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைகேம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைகேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.